வணக்கம் அன்பராகம் நேர்களே. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாரு. காரணம் என்னன்னா, இவங்களாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ட்ரெஷரி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, வருங்காலத்தில் எப்படி அந்த ட்ரெஷரியில் ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னு எப்பவுமே ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடியவர் நீலகிரி மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் இந்த ட்ரெஷரி ஆஃபீஸர். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நிறைய வச்சுருந்தாரு. இப்போ இதில் புதுசாக ட்ரெஷரி ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சிலதெல்லாம் கேட்டுக்கலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்துட்டு படிப்பாங்க, படிச்சுட்டு என்ன ஜாபுக்கு போகலாம் அப்படின்லாம் இருக்கப்போ இவங்க பர்டிகுலராக ட்ரெஷரிங்கிறத சூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அவங்க ட்ரெஷரியை சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸு, இனி ஃப்யூச்சரில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சார் என் பேர் தினேஷ். நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஓகேங்க. இது இந்த எடுத்தோன்னே இங்கே ஜாபுக்கு கிடைச்சிச்சா, இல்லை என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளோட வந்தீங்களா, இல்லை ரொம்ப ஈஸியாக கிடைச்சதா? ஈஸியெல்லாம் கிடைக்கிறது. ஓகேங்க. ஸ்ட்ரகிள்ஸ் 2020 நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்துருக்கோம். ஓகே. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறப்பவே சும்மா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது உண்மையான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குங்க? ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உண்மையான ப்ரிப்பரேஷன்னா கன்சிஸ்டன்சி தான் சார். தினமும் புக் எடுத்து இப்போ 5 o'clock எழுந்திரிக்கணும், தினமும் புக் எடுத்து படிக்கணும். ஓகே. இந்த துறையை தேர்ந்தெடுக்க காரணம்? இந்த துறைனா இந்த துறையில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட பழகலாம்னு சொல்கிறேன்னா எடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? சார் அருண்குமார், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் சார். ஓகேங்க. சார் நான் ஒரு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக படிச்சுட்ருக்கோம் சார். டிஎன்பிசிங்கிறது படிக்கிறவங்களோட கனவாக இருக்கலாம். பட் என்னென்னா, படிக்கிறோம் சும்மா எழுதுகிறோன்னு இருக்கக்கூடாது. அதுக்கான ஃபுல் எஃபர்ட்ஸ் போடணும். இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் ஆக்சுவலாக. ஸோ நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டிங் ப்ராக்டிஸு டைம் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். மெயினாக டிஎன்பிசியை கிராக் பண்ணணும், ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ 19 lakhs 20 lakhs பீப்புள் எழுதுறாங்க. ஸோ அதில் நம்ம வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமாம் சார், வந்தோன்னே அதான் சொன்னார், உங்களுக்கு கட்டாயமாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுனாரு. நம்ம நினச்சி பார்க்கல இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அமையும். ரிட்டன் ப்ராக்டிஸ் நிறைய தேவைப்படுதுன்னு சொன்னீங்களா? என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் அவங்க எடுத்துக்கணுங்க? இப்போ எஸ்ஐ மாதிரி எஸ்ஐ எழுதுவாங்களா அந்த மாதிரியா, இல்லை பாயிண்ட்ஸ் எப்படின்னா, அது நம்ம கொஸ்டின் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ ஒரு 12 mark கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம முதல்ல பாடி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சப்ஹெட்டிங்ஸ் போடணும், அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் கொண்டு வரணும், கொஞ்சம் இடத்துல வந்து டயக்ராமேட்டிக்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே அது வராது. ஒரு 10 டெஸ்ட் 20 டெஸ்ட் எழுத நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ அது பேப்பரில் நம்ம போகும்போது ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படி டேரெக்டாக. ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ. ராகம் தொலைக்காட்சி சார் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடம் நீங்கள்? வணக்கம் சார். என் பேர் வந்து சங்கீதா. ஸோ என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து நீலகிரி தான் சார். ஓகே. இங்கே தான் இங்கே இது நீலகிரி. ப்ரிப்பரேஷனில் எப்படி போச்சுங்க? ப்ரிப்ரேஷன் எல்லாமே எங்களோட கூடலூரில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது, ஃப்ரீ இன்ஸ்டியூட். ஸோ அங்கே படிச்சிருந்தேன் சார். இப்போ கூடலூர்னா நாங்களும் அங்கே போயிருக்கோம். கூடலூரில் அந்த ஃப்ரீ இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் சொன்னதாக அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் அங்கே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்படி அந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் அங்கே கொடுக்குறாங்க? நீங்கள் அதை எப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கான உங்களோட இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் எப்படி இருந்ததுங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிறது அப்படின்றது டீம் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல டீம் ஒர்க்னால எனக்கு சக்சீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம பே பண்ணி படிக்கிற எல்லா இடத்துலையும் அந்த டீம் ஒர்க் எக்ஸாக்டாக கிடைக்குமான்னு தெரியாது. பட் எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைச்சது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சைட்லேருந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, இது படித்தா இந்த புக் படிங்க, இல்லை இந்த ஸ்டாண்டர்ட் புக் படிங்கன்ட்டுலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ கரெக்டான ஒரு புக்கை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்க? இதுலேருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ டெய்லி அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் படித்து பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த மாதிரியான புக்கை அவங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ன்றது ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு தான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஸ்கூல் புக்ஸ் நம்ம 6 to 12 ஒன்ஸ் கரெக்ட் ஆகிட்டோம், தரவாயிட்டோம் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எதாவது ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரெஃபரன்ஸாக வைக்கலாம். பட் மெயின் பாயிண்ட் வந்துட்டு ஸ்கூல் புக் தான் படிக்கணுங்க சார். எல்லா புக்ஸும் எடுக்கணுங்களா, இல்லை இங்கிலீஷு தமிழ் அது மட்டும் எடுத்து படிக்கணுங்களா? இல்லை டாபிக் வைஸ் சார். இப்போது ஜிகேக்குமே தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, சிவிக்ஸ் தனியாக இருக்குது, பாலிட்டி தனியாக இருக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த சிலபஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் ஸ்கூல் புக்கில் கம்பேர் பண்ணி படித்தா போதும். ஓகே. வாழ்த்துக்கள்ங்க ராகம் தொலைக்காட்சி சார். சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் கவின் பிரபு. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேங்க சார். சார் இது ஒரு 4-5 years ஆஃப் ஸ்ட்ரகிள் ஆஃப் இதில் தான் இது கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சிவில்ஸ் தான் ட்ரை பண்ணேன். சிவில்ஸ் யூபிஎஸ்சி தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் டிஎன்பிசி சைடு நான் உள்ள அந்த லாஸ்ட் 2 years டிஎன்பிசி படித்து எழுதிட்டுருக்கேன். ஸோ நான் சிவில்ஸ் இதுவரையும் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதே இல்லை. சிவில்ஸில் அதோட ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. வீட்டில் முன்னாடி ஃபினான்ஷியல் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்.
சொசைட்டி சைட்லையும் ப்ரெஷர்ஸ் இருக்கும். பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓகே சொசைட்டியும் இல்லை பரவாயில்ல, நம்ம நிறையா ஃப்ரீ கோர்சஸ் இவங்க சொல்கிற மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நம்ம நான் முதலன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதலன் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ சிவில்ஸ் யூபிஎஸ்சிக்கு நான் முதலன் ஸ்கீமில் நான் கிளியர் பண்ணி அங்கே ஒரு 8 இயர்ஸ் அங்கே ஒரு 8 மந்த்ஸ் நான் அங்கே படிச்சுட்டு தான் சார் வந்தேன். ஸோ நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதில் நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல விஷயம் சொன்னீங்க சார். ஏன்னா ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க, நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த ஸ்காலர்ஷிப். ஆமாம் சார், நான் முதல்ல ஸ்காலர்ஷிப் இப்போ வந்து முன்னாடி யூபிஎஸ்சிக்கு பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டைஃபனோட அவங்களுக்கு ஸ்டே அண்ட் அகாமடேஷன் ஃபுல்லாக ஃப்ரீ 7,500 ப்ளஸ் வந்து ஸ்டே அகாமடேஷன் வித் கோச்சிங்கோட கொடுக்குறாங்க. 8 மந்த்ஸ் நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க சார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா எஸ்எஸ்சிக்கு கொடுக்குறாங்க, அதாவது பேங்கிங் எஸ்எஸ்சி இதுக்கெல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ எஸ்எஸ்சிக்கு வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடையாது, அகாமடேஷனும் ஸ்டேவும் வித் கோச்சிங் கொடுக்குறாங்க. ஓகே சார், கட்டாயமாக ஒரு கோச்சிங் கிளாஸ் போனால் தான் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். கோச்சிங்னு கிடையாது சார், பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6th to இப்போ நம்ம டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா 6th to 10th பேசிக் புக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். உங்களுக்கு இங்கே எல்லாமே டிகிரி தான். ஸோ பேசிக் 6th to 10th 12th, அதுக்கப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் மென்டல் எபிலிட்டிலாம் உங்களுக்கு 10th லெவல் தான். அவ்வளோதான் சார், மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் வந்து கோகுல்ராஜுங்க சார். நான் நாமக்கல்லேருந்து வரேங்க சார். இப்போ நானுமே 3 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேங்க சார். 3 இயர்ஸாக தான் படித்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் சார் பாஸ் பண்ண முடிஞ்சதுங்க சார். ஓகேங்க, இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்றாங்க இல்லைங்க, அது எப்படி நீங்க பிரிச்சு படிக்கிறீங்க? மேடம் சொன்ன மாதிரி சிவிக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு, அதே மாதிரி கோச்சிங்ல ஒரு சில புக்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணலான்னு நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி எல்லாம் ரெஃபர் பண்ணீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 100 மார்க்ஸ் இருக்குங்க சார். தமிழ் வந்து 100 மார்க்ஸ் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக் எல்லாமே சார். ஓகே, அது வந்து இப்போ புது எடிஷன் இருக்குங்க சார். புக்கு ஃபுல்லாக தரவா படிக்கணுங்களா இல்லை அதில் இருக்கக்கூடிய தமிழ் வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து அட்டை வரைக்கும் ஃபுல்லாகவே தரவா படிச்சு தான் ஆகணும் சார். ஓகே சார், தமிழ் வந்து புது புக்கும் படிக்கணுங்க சார். அதே மாதிரி நம்ம பழைய புக்லேருந்து படிக்கணுங்க சார். இப்போ வந்து பழைய புக்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நம்ம பழைய புக்கு இருந்து கண்டிப்பாக படிக்கணும் சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் சார் மோஸ்ட்லி இருக்கும். அது தாண்டாதுங்க சார். மோஸ்ட்லி 6th to 10th மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் படித்தோம்னா போதுங்க சார். மற்றபடி ஜென்ரல் நாலேஜ் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக இருக்குங்க சார். இப்போ சயின்ஸுக்குமே 6th-லேருந்து 10th வரைக்கும் தான் சார். 12th வரைக்கும் கண்டிப்பாக 6th to 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார். அதே மாதிரி இப்போது சிவிக்ஸ் இப்போ பாலிட்டின்னு வைக்கிறாங்கன்னா சார், அதுவுமே 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்குங்க சார். அதாவது 6th வந்து பேசிக்ஸ் இருக்குங்க சார். 12th வந்து எலாபரேட்டாக இருக்குங்க சார். இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி மொத்தமாக எல்லாமே எலாபரேட்டாக அங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது பாலிட்டி முடிஞ்சுன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்குங்க சார். ஹிஸ்ட்ரிலேயே 2ஆக பிரிச்சுருவாங்க சார். ஹிஸ்ட்ரி 1 ஹிஸ்ட்ரி 2ன்னு பிரிச்சுருவாங்க. ஹிஸ்ட்ரி 1ல் பார்த்தீங்கன்னா ஆன்சியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து சார், அது வந்து இப்போது இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கும் சார், அது வரைக்கும் இருக்குங்க சார். இப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து 1847 ஆரம்பிச்சிருங்க சார். அதுலேருந்து 1947 வரைக்கும் இருக்குங்க சார். அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க சார். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 8th-லேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க சார். அந்த 8th புக்லேருந்து 12th புக் வரைக்குமே அது வந்து பிட்டாக இருக்குங்க சார். ஒரு லெசனில் தனித்தனியாக இருக்குங்க சார். அதை வந்து நம்ம ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும் சார். அது வந்து ஃபுல்லாக புக்கில் இருக்கிறது படித்தாலே போதுங்க சார். மோஸ்ட்லி சம்டைம்ஸ் மட்டும் வெளியே நம்ம ரெஃபர் பண்ணி அது படிக்கிற மாதிரி இருக்குங்க சார். மற்றபடி எல்லாமே மோஸ்ட்லி ஸ்கூல் புக் தாங்க சார். வெளியே நம்ம போக தேவையில்லை சார். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் சார். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறாங்கன்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் சார் இருக்கும். இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, ஒரு அப்பாயின்மெண்ட்டோ இல்லை ஒரு இன்சிடென்ட்டோ நடக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே சார், நம்மளுக்கு மெயின்ஸில் எழுதினாலும் சரி, ப்ரிலிம்ஸ் எழுதினாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் சார் கொஸ்டின்ஸ் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களுங்க. ட்ரெஷரி இது துறையை எடுத்திருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட வந்திருப்பீங்க. இப்போ ஒரு டீச்சர் ஆகணும்னு எல்லா பசங்களுக்கும் ஒரு சென்டப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போ ட்ரெஷரிக்கு வந்திருக்கீங்க, என்ன மாதிரி சார்? நம்ம சர்வீஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் சார். நம்ம பண்ணுற சர்வீஸ் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதே ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கும் பென்ஷனருக்கும் தான் பண்ணுறோம். நம்ம பண்ணுற சர்வீஸ் வந்து அவங்களுக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், நம்மளுக்கும் மனசளவுக்கு எல்லாமே சரியாக இருக்கணும் சார். அது மட்டும் போதும். ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் உங்களுக்கு எதனால இந்த துறையை சார்? இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து டேரெக்டாக பீப்புளை காணும். நாங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஆஃப் பென்ஷனர்ஸ் வராங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்குறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸஸ் பில்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமாக பாஸ் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா அவங்க ஒரு 50-60 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளில் அந்த லைஃப்பை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மீதி இருக்க ரிமைனிங் பீரியடை கொஞ்சம் பெட்டராக லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீவ் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட் மூலியமா இந்த ஹெல்ப்ஃபுல் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இதுதான். ரொம்ப மகிழ்ச்சி. மேடம் நீங்கள்
ஸோ அவர் சொன்ன மாதிரியே தான் சார், கிட்டத்தட்ட நம்ம டேரெக்டாக பப்ளிக் கான்டாக்ட் இல்லாமல் நமக்கு எம்ப்ளாயி டு எம்ப்ளாயி, ஸோ அதே மாதிரி பென்ஷனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி பர்டிகுலராக தனியாக அலவன்சஸ் கொடுக்குறது, இதுக்கெல்லாமே நமக்கு டேரெக்டாக பில் போட்டு பாஸ் பண்ணுற இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு சார் அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் சர்வன்ஸ் கூட அண்ட் பென்ஷனர்ஸ் கூட தான் டேரெக்டாக லிங்க்கில் இருக்க போகிறோம். ஸோ நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ நம்ம நம்ம வந்து எதுவும் மூஞ்சி சொல்லிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இப்போ சம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா வி ஹேவ் டு டெல் லைக் இன் பொலைட் மேனர். நம்ம பொலைட்டாக சொன்னோம்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போதே ஸோ இவங்க போனால் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பென்ஷன் ஆகட்டும் ஸோ கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஆகட்டும் ஒரு இதோடு வருவாங்க நம்மகிட்ட வரும்போது. ஸோ வந்து நம்ம பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. ட்ரெஷரி எடுத்ததுக்கான காரணம் வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் சார். ஓகே, அது இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கூடவும் நம்ம லிங்க்கில் இருக்கோம், அதுக்காக எடுத்தது. ஓகே சார். இந்த நிகழ்ச்சியை நேரில் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் ட்ரெஷரி ஆஃபீஸர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு விஷயமா வந்திருந்தோம். ஏன்னா அந்த மெடிக்கல் கிளைமை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குதுன்னு வந்திருந்தோம். இப்போ சார் எப்போவுமே நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா போன டைம் நம்ம ஸ்டுடியோக்கு வரப்பவே நிறைய பேர்த்த கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அதாவது இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்கவுங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இதனால் என்னென்னா இப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. எல்லா விஷயமும் முடித்தோடனே அவர் 6 o'clock எமர்ஜென்சியாக வெளியே போகணும். இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, இங்கே புதுசாக வந்திருக்காங்க, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது எதர்ச்சியாக அமைஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தான். அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அதை குறித்து ட்ரெஷரி ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம். அதாவது நம்ம எல்லாரும் அந்த திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம். சிவபெருமான், பார்வதி, பிள்ளையார், முருகன். அப்போ வந்து ஒரு முக்கணியா ஒன்று வரும். இது வேணும்னா நீங்கள் உலகத்தை சுற்றிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா நம்ம முருகப்பெருமான் வந்து மயிலில் ஏறி சுற்றிட்டு வருவார். அப்போ வந்து பிள்ளையார் வந்து யோசிப்பார், உலகமே நீங்கள் 2 பேர் தானே, உங்களை சுற்றிட்டு வந்தால் பணம் கிடச்சுன்னு வாங்கிட்டார். இதே கான்செப்ட் தான். இது எப்படி நான் வந்து ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடுல எத்தனையோ துறைகள் இருக்குது, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு திட்டத்தை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக இவங்க சொன்ன மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யலைங்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பிள்ளையார் மாதிரி ஆக்ட் பண்ணுறோம். எப்படி அவங்களுக்கு சேவை பண்ணுற அந்த பணியாளருக்கு நம்ம சேவை செய்கிறோம். ஓகே சார். ஸோ அதுதான் அந்த கான்செப்டை தான் இப்போ அது ரிலேட் பண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து கருவூலம் மற்றும் கணக்குத்துறையோடைய சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் எத்தனை வயசு உங்களுக்கு? 23 வயசில் கவர்மெண்ட் வேலைக்கு வர்றாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன வரைக்குமேவும் 23லேருந்து 60 வயசு வரைக்கும் உங்கள் கூட பயணிக்கிற ஒரே துறை வந்து கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இருக்குது. இன்னொன்று, அப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம்லாம் கேட்டுட்டு வந்தால் நம்மளுடைய கடைசி நாள் வரைக்குமேவும் கருவூலத்துறை மட்டும்தான் ஒரு எம்ப்ளாயி கூட பயணிக்குது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு துறை வந்து கருவூலம் மற்றும் கணக்குத்துறை. இப்போ இந்த கருவூலம் மற்றும் கணக்குத்துறை வந்து ஃபுல்லி சர்வீஸாக கொண்டு வந்துட்டோம். எல்லாமே இப்போ காலையில் இசிஎஸ் போட்டோம்னா மதியம் 12 மணிக்கு பணம் போயிடும். முன்னாடியெல்லாம் பேங்க்குக்கு போய் அங்கே அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் போய் இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபினான்ஸ் டெக்னாலஜி, நம்மளை ஃபின்டெக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த துறையில் எனக்கு நான் வந்து செக்ரட்டரி சர்வீஸ் வந்திருக்கிறேன். பட் இருந்தாலும் 30 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன், 28 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். இங்கே வேலை பார்த்த ஒரு 5 வருஷம் தான் எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ கீழே நம்ம எல்லா வரைக்கும் நம்ம நல்லா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது. அதுமாரி சமுதாயத்துக்காக உழைச்ச அரசு பணியாளர்களுடைய ஓய்வூதிய காலத்தில் அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம். அதனால் இந்த துறை வந்து ஒரு முக்கியமான துறை. அதேமாரி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல துறை. சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் தான் தெரியும், பின்னாடி பேக் ஸ்க்ரீனில் இருக்கிற நிறைய பேர் நம்மளுக்கு தெரிய டெக்னீஷியன். அதேமாரி தான் நம்மளும் ஒரு அரசாங்கம் இயங்குதுன்னா நம்மளுடைய பங்கு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். இன்னொன்று, அக்கௌண்ட் அனுப்புகிறோன்னு சொல்லி நம்ம ரேசுவாக சொல்லிடுறோம். இந்த அக்கௌண்ட்டு தான் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் போய் நம்மளுக்கு என்ன திட்டங்களை கொடுக்கணும், இங்கே எவ்வளோ அமௌண்ட், இங்கே எவ்வளவு வந்து வரி வசூலாகுது, இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது, அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து பணம் ஒதுக்குறாங்க. அதுக்கான இன்புட்டு, அந்த டேட்டாவை தரவை நம்ம தான் கொடுக்குறோம். அதனால் நம்ம துறை வந்து ஒரு முக்கியமான துறை என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த துறைக்கு நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை வருக நான் வரவேற்கிறேன். நம்ம டீமாக வந்து ஒர்க் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி டீம் ஒர்க்கு, படிப்பில் இருந்த டீம் ஒர்க்கு, நம்ம ஒர்க்லேயும் டீம் ஒர்க்காக இருந்து
நம்ம பேர் நல்ல பேர் வாங்கணும். அதேமாரி நம்ம ஸ்டேட்லேயே நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி யூனிட் வந்து நிறைய வித்தியாசமாக நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். இன்னும் உங்களுடைய பார்ட்டிசிபேட்டோட அதை தொடர்வேன் நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மோட்டிவேஷன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, எப்படி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. சார் சொன்ன மாதிரி பல லட்சம் பேர் இதில் எழுதுறாங்க. அப்படின்றப்ப சில பேர் என்னன்னா ஒரு நெகட்டிவ் தாட்டோட இருப்பாங்க, நமக்கு படிக்க முடியாது, கிளியர் பண்ண முடியாதுன்னு. இவங்களாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கிளியர் ஆகி இங்கே வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்திருக்காங்க. சார் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க. இவங்களோட பயணங்கள் வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்களோட சர்வீஸில் வந்துட்டு ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பார்ப்போம் இவங்களையெல்லாம். அவங்களே ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.